Hello everyone, நான் Subu Praveen. Clickfunnels என்ன, அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஆன்லைனில் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். Clickfunnels ஆன்லைனில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி இமெயில் கலெக்ட் பண்ணுற ஃபனல், ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஃபனல், வெபினார் ஹோஸ்ட் பண்ணுற ஃபனல், மெம்பர்ஷிப் ஃபனல், இந்த மாதிரியான ஃபனல்ஸை கிளிக்ஃபனல்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். சாஃப்ட்வேரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 days ட்ரையல் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளிக்ஃபனல்ஸோட டேஷ்போர்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளிக்ஃபனல்ஸோட டேஷ்போர்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபனல்ஸ்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஃபனல்ஸ் சிமிலர் வெப்சைட் மாதிரி தான். இதை ஒரு வெப்சைட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுற லிங்க்ல கஸ்டமர் கிளிக் பண்ணோடனே ஆப்டின் பேஜில் என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட் நம்ம கொடுத்துருப்போம், நம்ம எதை சேல் பண்ணுறோம் அப்படின்றத. அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி நேமை கொடுத்து சப்மிட் கொடுப்பாங்க. சப்மிட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆஃபர் பேஜாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோ பேஜாக இருக்கலாம், இல்லை வெபினார் பேஜாக இருக்கலாம், இல்லை மெம்பர் சைட் பேஜாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் அதை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஓ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓடிஓனா ஒன் டைம் ஆஃபர். ஒன் டைம் ஆஃபர் $27 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செக் அவுட் பேஜுக்கு போவோம். செக் அவுட் பேஜில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பை கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டு கூட இன்னொரு ப்ராடக்டை அப்செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பேஜை கூட இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபனலில் இதையும் இவங்க ஒன் டைம் ஆஃபர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வேணும்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, வேணும்னா நோவை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெலிவரி, இல்லை அப்படின்னா உங்களோட வெப்சைட் என்னவோ அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மெம்பர்ஷிப் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஆர்எல் அதில் கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் இந்த ஃபனல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இந்த ஃபனல் சிஸ்டத்தை கிளிக்ஃபனல்ஸில் எப்படி இருக்கும், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிளிக்ஃபனல்ஸ் டேஷ்போர்டில் இந்த டாப்பில் கிளிக்ஃபனல்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபனல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் சம் ஃபனல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமெயில் லிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மு. இதை யூஸ் பண்ணி நான் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸை சேல் பண்ணுறேன். அதோட ஃபனலு நான் இந்த லிங்கை ப்ரமோட் பண்ணும்போது கஸ்டமர் இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஆப்டின் பேஜ். 6 figure அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் மேக் மணி ஆன்லைன். இதை பார்த்துட்டு கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எஸ் சென்ட் மீ த வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட இமெயில் ஐடி கேட்கும். அவங்க இமெயில் ஐடி கொடுத்தோடனே நெக்ஸ்ட் தேங்க்யூ பேஜ். தேங்க்யூ பேஜில் கிளிக் ஹியர் டு வாட்ச்ன்றதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன அந்த பட்டனில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோமோ நம்மளோட வெப்சைட்டையோ வெபினாரோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை ப்ராடக்ட்டோ இந்த மாதிரி எதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோமோ அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இதில் ஏன் இமெயிலை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இமெயிலை வச்சு நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரை ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்காக அந்த இமெயிலை யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலாம். இந்த ஃபனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒன்று ஆப்டின் ஸ்டெப்பு, இன்னொன்று தேங்க்யூ ஸ்டெப்பு. இது ஒன் டைப் ஆஃப் ஃபனலு. இது ஆன்லைனில் ஃபிட்னஸ் ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுறோம், அதோட ஃபனலு. ஆன்லைனில் ப்ரொமோஷன் பண்ணும்போது கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வருவாங்க. இதில் கஸ்டமரோட இமெயிலை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் செக் ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட மெயின் வெப்சைட் எதுவோ அந்த வெப்சைட்டுக்கு கஸ்டமரை ரீடைரக்ட் பண்ணும். இன்கேஸ் கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கல அப்படின்னா நம்ம கஸ்டமரை ஃபேஸ்புக்லேயோ இல்லை கூகுள் ஆட்ஸ்லேயோ ரீடார்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே கிளிக் ஃபனல்ஸில் ஃபனல்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபனல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் புதுசாக ஃபனல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆட் நியூவை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டார்ட் குக் புக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டு ஃபனல்ஸ் இதில் சாம்பிள்ஸ் நிறையா இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபனலை ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபனலோட டைப்பும் அண்ட் இண்டஸ்ட்ரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஃபனல் வேணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், B2B
B2B வேணும்னா B2B, இ-காமர்ஸ் ஃபனல் வேணும்னா இ-காமர்ஸ் ஃபனல், இந்த மாதிரியான ஃபனல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ B2B செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஆட்டோ வெபினார் ஃபனல், இதில் ஃப்ரீ ஃபனல்ஸும் இருக்கும், பெய்டட் ஃபனல்ஸும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ஃபனல்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபனல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாடல் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஃபனல் வேணும் அப்படின்னா கெட் திஸ் ஃபனல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபனல் வந்து உங்களோட டேஷ்போர்டில் வந்து அப்பியர் ஆகிடும். அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபனலை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் ஃபனல் பில்டர். ஃபனலை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரியேட் நியூ ஃபனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக ஃபனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இமெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காகவா, இல்லை ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்காக ஃபனல் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை வெபினார் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபனல் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நான் வந்து இமெயிலில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபனலோட நேம் வந்து கொடுக்கணும். நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில்ட் அ ஃபனல். இந்த இமெயில் கலெக்ட் பண்ணுற ஃபனல்லையும் சம் ப்ரீ டிசைன் ஃபனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த blank ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபனலை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபனலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபனலோட URL வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட் இன்டெகிரேட் பண்ணணுன்னாலும் இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். நெக்ஸ்ட் இந்த ஃபனலை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எடிட் பேஜ் கொடுங்க. இதில் ஃபனலை டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேக்ல என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நியூ இமேஜ் வேணும் அப்படின்னா இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நியூ இமேஜை வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் அதை செலக்ட் பண்ணி ஆட் இமேஜை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோகோ வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். டாப்பில் மார்ஜின் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜோட வித்து, ஹைட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் இமேஜ் என்னவோ அந்த இமேஜையும் அந்த செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் இமேஜ் என்னவோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டனில் வந்து இதோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு போகணுமா இல்லை ஃபனலில் அடுத்த ஸ்டெப் போகணுமா அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பட்டனில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செட் ஆக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் த பாப்அப்னு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப்டினோ இல்லை உங்களோட வெப்சைட் URLஓ இல்லை வந்து ஃபனலோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கோ என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பட்டனோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இருக்க டெக்ஸ்ட் சைஸ் வேணுனாலும் டெக்ஸ்ட் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸை வந்து யூடியூப்லேயோ விமியோ இந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யூடியூபோட URL இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். யூடியூப்ல உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட URL வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வீடியோ டைப் வந்து யூடியூப்னா யூடியூப் செலக்ட் பண்ணிக்கோங்க, விமியோனா விமியோ, அதுக்கேற்ற மாதிரி என்ன வீடியோவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு URL வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் இருக்கும். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த பேஜுக்கு SEO வேணும் அப்படின்னாலும் SEO பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கீவேர்டு வேணுமோ அதை கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். SEOட டைட்டில் என்ன வேணுமோ அதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு சுப்புன்னு கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்புன்னு அப்டேட் ஆகிடும். SEO டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் டாப்பில். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ்லாம் இதில் அப்டேட் ஆகிருக்கும். லோகோ சேஞ்ச் பண்ணோம், லோகோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டு டெமோ பேஜ்னு சேஞ்ச் பண்ணோம், டெமோ பேஜ்னு ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணோம், இதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் யூடியூபோட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருந்தோம், அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் இருக்கும். அந்த ஐக்கானுக்கு பதிலாக இந்த ஐக்கானை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் இமேஜ் ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆகிடும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து எக்ஸிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு ஆப்டின் பேஜை வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ பேஜ். இது வந்து தேங்க்யூ பேஜாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டர் பேஜாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வெபினார் பேஜாக இருக்கலாம், இல்லை உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பேஜாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபனலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நியூ ஸ்டெப் வேணும் அப்படின்னா இங்கே ஆட் நியூ ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் நியூ ஸ்டெப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பேஜ்லேயும் இங்கே ப்ரீ டிசைன்டு சம் டெம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பேஜ். நம்ம ஆப்டின் பேஜை வந்து டிசைன் பண்ண மாதிரியே தான் இதுவும் ட்ராக் அண்ட் ட்ராப்பு. இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் கலர்னா பட்டன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாப்அப் வேணும் அப்படின்னா ஷோ பாப்அப் இருக்கும். பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பாப்அப் வேணாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை இதில் ஒரு நியூ ஸ்டெப் ஆட் பண்ணும் அப்படின்னாலும் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும். இதை ஆட் பண்ணி ஒரு காலம் வேணுமா, 2 காலம் வேணுமா, 3 காலம் வேணுமான்ற ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வேணும்னா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட்லைன் வேணும்னா ஹெட்லைனு, சப் ஹெட்லைன்னா ஹெட்லைனு, பேராகிராஃப், புல்லட் லிஸ்ட், இமேஜ் பாப்அப், வீடியோ, பட்டன்ஸ், ஃபேஸ்புக் ஆப்டினை, இன்புட் லிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் இந்த இடத்துல ஒரு பட்டன் ஆட் பண்ணோம் அப்படின்னா பட்டன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்லைன்னா ஹெட்லைன் வரும். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோ பிளேயர், இன்புட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இன்புட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரையல் 14 டேஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நேவிகேஷனு, இமேஜ் ஃபியூச்சர்ஸு, FAQ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோஷியல் ஷேரு இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து அப்டேட் ஆகிடும். கிளிக்ஃபனல்ஸில் சூப்பரான அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 40% வரைக்கும் கமிஷன் தராங்க. மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.